பாதுகாப்பு கொடுக்கலாம்ல சார். அவங்க இடத்துல அவங்க பிரேயர் பண்றாங்க, அதுக்கு எதுவும் தடை இருக்கா சார்? பெந்தேகோஸ்தே சபைகள் ஒவ்வொரு தனி திருச்சபைகளுக்கு வாடகை இடத்துல இருந்தாலும் பட்டா நிலமா இருந்ததுனாக்க வழிபாடு செய்வதற்கு தடையின்மை சான்றிதழ். கோவை மாவட்டத்தில் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் திரு ஜோ அருண் மற்றும் ஆணைய உறுப்பினர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிறிஸ்தவ இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கு பெற்றனர். கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமியர்கள் தங்கள் வழிபாட்டு தலங்களில் பிரார்த்தனைகளை தடையின்றி நடத்துவதற்கான தீர்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. கிறிஸ்தவ இஸ்லாமிய பிரதிநிதிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு 70% கூட்ட அரங்கிலேயே தீர்வு காணப்பட்டது. குறிப்பாக பெந்தேகோஸ்தே சபைகள் சார்பாகவும் பலர் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். பிரார்த்தனைக்காக பத்திரப்பதிவு செய்து வாடகை கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் திருச்சபைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது சம்பந்தமாகவும் கேள்விகள் எழுப்பப்பட்டது. அவைகளுக்கு கூட்ட அரங்கிலேயே காவல்துறையை சேர்ந்தவர்கள் மற்றும் வருவாய்த்துறையை சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் தீர்வு வழங்கினர். பெந்தேகோஸ்தே சபைகள் ஒவ்வொரு தனி திருச்சபைகளுக்கு வாடகை இடத்துல இருந்தாலும் பட்டா நிலமா இருந்ததுனாக்க வழிபாடு செய்வதற்கு தடையின்மை சான்றிதழ் வழங்கலாம் என்று சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் மூலமா வந்ததுங்க. சரி, அது நிறைய பேரை போட்டுட்டு மனு கொடுக்குறாங்க, இது பண்றாங்க, நிறைய ரிஜெக்ட் ஆகுது. சரி, அதுல குறிப்பாக எல்லா துறையினரும் என்ஓசி ஓகே கொடுத்ததுக்கு அப்புறமும் கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு சில என்ஓசி கொடுக்காம அது நிலுவையில் இருக்குது. புதுசா கட்டுறது கேட்டீங்களா சார்? கட்டிட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப நாங்க கட்டிட்டு ரன் பண்றதுக்கு பில்டிங் அப்ரூவல் கேட்கல, இல்ல வழிபாடு செய்வது. அதுதாங்க சார். இப்போ கலெக்டர் ஆபீஸ்ல கொடுக்குற என்ஓசி கம்பைன்ட் பில்டிங் டெவலப்மெண்ட் ரூல்ஸ் படி புதுசா கட்டுறதுக்கு மட்டும் தான் நாங்க இங்க என்ஓசி கொடுக்குறோம் சார். ஏற்கனவே கட்டிட்டு ரன் ஆயிட்டு இருக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இங்க நம்ம எல்ஓசி கொடுக்குற வழிபாடு இல்ல. அதுதான் கமிஷனுக்கும் சொல்லியிருக்கோம், அது அரசுகிட்டும் தெளிவுரை கேட்டிருக்கோம். அதனாலதான் நம்ம எதுவும் ரிஜெக்ட் பண்ணாம அப்படியே வச்சிருக்கோம். அதெல்லாம் ஏன்னா இருக்கிற ரூல் படி அதை ரிஜெக்ட் பண்ணோம். அதை ரிஜெக்ட் பண்ணா அவங்களுக்கு பிரச்சனை வரும். இப்ப நிலையில வச்சிருக்கோம், அரசு கிட்ட தெளிவுரை கேட்டிருக்கோம். அதுக்கு ஒரு தீர்வு வந்ததுன்னு உங்களுக்கு இங்க மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா மாவட்டத்திலயும் இருக்கு. அதுல என்னன்னா ஒரே ஒரு லைன் என்ன சேர்த்திட்டாங்கன்னாக்க ஏற்கனவே கட்டினதுக்கு கொடுக்க முடியாது. நம்ம பிரச்சனை அது இல்ல. நம்ம இதுல எல்லா இடத்துலயும் எல்லாருக்குமே வசதி வாய்ப்புகள் இல்ல, வாடகை இடத்துல தான் இருக்காங்க. ஆனா பட்டா பூமியில பிரச்சனை இல்லாத இடத்துல ப்ராப்பர் அக்ரிமெண்ட் போட்டு வாடகையில வழிபாடு நடத்திக்கிட்டு இருந்தா அதுக்கு தடைங்க. இதுக்கு என்ன பிரச்சனைன்னு இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப காவல்துறை ரெவன்யூ எல்லாமே பார்த்து அக்கம் பக்கம் விசாரிச்சு இங்க பிரேயர் நடக்கல, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இங்க எங்களுக்கு இங்க மாவட்ட அலுவலர் ஆட்சியாளர் எந்த அலுவலகம் மாவட்ட ஆட்சியர்னா அவருக்கு இருக்கக்கூடிய யூனிட் எந்த யூனிட்? நம்ம பிஏஜி கிட்ட தான் இது வரும் சார். நம்ம பிஏஜி யாரு இருக்காங்க? இங்கதான் இருக்காங்க சார். சார் இதுல வந்துச்சாங்க சார், இந்த மாதிரி வந்துருக்கு சார். நான் சார் அதுக்கான விளக்கம் சொல்றேன் சார். நமக்கு புது கட்டடம் கட்டுறது மட்டும்தான் என்ஓசி கொடுக்கணும். இந்த மாதிரி வாடகையில நடக்கிறது இதுக்கு என்ஓசி கொடுக்கணும்னா அதுக்கு என்ன ஆக்சுவலா இதை கொண்டு நம்ம கோரிக்கை வச்சு முதலமைச்சர் வச்சது ஒவ்வொரு தனி திருச்சபைகளுக்கும் பலவிதமான சக்திகளினால இதை தடை பண்றாங்க. இதுக்கு ப்ராப்பரா ஒரு அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம வச்சோம். அதுக்குதான் அந்த அனுமதியை கொடுத்தாங்க. நல்லா புரிஞ்சு எல்லாருக்குமே சொல்றேன், கேட்டு நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்படி புரிஞ்சுக்கிட்டு போனாதான் தீர்வு காணும். எப்படி நான் சொல்றேன், ஏன்னா என்னுடைய பிஹெச்டியே கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட் தான், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி யூகே என்னுடைய பிஹெச்டி சொல்றேன். அரசு அதிகாரிகள் எல்லாருமே ஒரு விஷயத்தை கொண்டு போனீங்கன்னா இது நாமுக்குள்ள இருக்கா, அது ஜிஓ இருக்கா, கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கா, ரெக்கார்ட் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாப்பாங்க சார். நாமுக்குள்ள இல்லைன்னா அவங்களுடைய வேலை பண்புல ஒதுக்கி வச்சுப்பாங்க சார். ஆனா இந்த நாமுக்கு இல்ல வேற ஜிஓ போடணும் அப்படின்னு சொன்னா ஒரு பரிந்துரையா சொன்னா இந்த மாதிரி ஆணையம் அதை முன்னெடுத்து கொண்டு போய் அதுக்கு ஒரு தீர்வு காணுவோம் சார். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் சார். சரியா? இதுக்கு சார் மாதிரி புது கட்டிடத்துக்கு இன்வெஸ்ட் கொடுப்பாங்க, பழைய இடத்துல நடத்தினா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்றேன் சார். சார் கத்திகன் சார், பாதுகாப்பு கொடுக்கலாம்ல சார். அவங்க இடத்துல அவங்க பிரேயர் பண்றாங்க, அதுக்கு எதுவும் தடை இருக்கா சார்? இந்த மாதிரி இஷ்யூ செக் பண்ணிட்டு ஒரு இஷ்யூ மாறும் சார்.
சரி சார். லோக்கல் டோபோகிராஃபி, லோக்கல் இஷ்யூ, இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் கலெக்ட் பண்ற இன்ஃபர்மேஷன் வச்சு முடிவெடுப்போம் சார். இத பொதுவாக இது சொல்லியிருக்கோம் சார். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ட்ரெண்ட் இருந்தா சார், யாரோ ஒருத்தர் 2 சார் இந்த மாதிரி பிடிஷன் கொடுத்துருக்காருன்னா உடனே நம்ம வட்டாட்சியர் மூலமா அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருந்தா சார். அது எதுவும் பண்ணக்கூடாது. ஏற்கனவே ரொம்ப வருஷமா பிரச்சனை இல்லாம ஒரு வழிபாடுகளும் செயல்படுதுன்னா, யாரோ ஒருத்தர் சம்மதம் இல்லாத நபர் ஒரு பிடிஷன் கொடுக்குறாரு, அந்த அடிப்படையில நம்ம அரசுல எந்த துறை சார்பாகவும் போயிட்டு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோங்க. அந்த வகையிலும் எந்த துறைகளும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஆனா இதுல ஒரு நிரந்தர சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த தொந்தரவு கொடுத்தா சார் இது கொஞ்சம் வாங்க முடியுங்களா சார்?